ஜெய் ஸ்ரீராம். நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். உண்மையாகவே இந்த நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் இப்போ இந்த 12 ராசி பலன்கள் நம்ம சொல்ல போகிறோம். எப்படி சொல்ல போகிறோம் தெரியுமா? இது வரைக்கும் நீங்கள் நிறைய ராசி பலன் கேட்டிருப்பீங்க மற்ற சேனல்களில். நம்ம சேனலில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நால்வர் அருளிய பதிகங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெற்றி பரிகாரங்கள் இருக்கக்கூடிய திருத்தலங்கள். இது நம்ம புதுசாக இப்போ நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ்க்காக இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சித்தர்கள், மகான்கள், வேத புருஷர்கள் வந்து சென்ற ஆலயங்களுக்கு எப்பயுமே பவர் ஜாஸ்தி. நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, சார் இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு பிரச்சனை முடியணும், கல்யாணம் அப்படின்னா ஒரு பிரச்சனை முடியணும், ஒரு கடன் ஒரு கோயிலுக்கு போனால் முடியணும், ஒரு ஈகோ, நான் ஒரு ஈகோ பிடிச்ச ஆள் கூட பழகினேன் சார், அவன் ரொம்ப டார்ச்சர், அந்த ஈகோ சரியாகணும். இந்த மாதிரி நிறைய கோவில்கள், நிறைய அதிர்ஷ்ட குறிப்புகள், அதெல்லாம் நிறைய கொடுக்க போகிறோம். அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கிறது இந்த வாழ்வியல் பரிகாரங்கள்னு ஒன்று. இந்த வாழ்வியல் பரிகாரங்கள்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் ஈஸியாக செய்ய முடியுது. அதெல்லாம் 12 ராசிக்கும் 3 விஷயங்கள் 2026 நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ்க்கு கொடுக்க போகிறோம். அதிர்ஷ்ட குறிப்புகள், தேவாரம், திருவாசகம் பாடிய திருத்தலங்கள், முனிவர்கள் சென்ற திருத்தலங்கள், வெற்றி பரிகாரங்கள். 3வது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம், வாழ்வியல் பரிகாரம். 12 ராசிக்கு நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தடவை 2026 நீங்கள் செய்யக்கூடிய பிரச்சனைகளை, செய்யக்கூடிய விஷயங்களை அற்புதமாக செஞ்சால் ஈஸியாக டெவலப் ஆகலாம். குறிப்பாக சொல்லப்போனால் வாழ்வியல் பரிகாரங்கள் நம்ம ஏற்கனவே செஞ்சிட்ருப்போம். நம்ம செஞ்சிட்ருக்கிற பரிகாரங்களை முறைப்படி செய்கிறது, அதுதான் வாழ்வியல் பரிகாரம். வேறு ஒன்றும் இல்லை. தெரியாமல் செஞ்சதை தெரிஞ்சு செய்ய போகிறோம், அவ்வளோதான். சிம்பிளான கான்செப்ட்டு. இப்போ இந்த 2026 மேசராசிக்கு எப்படி இருக்கும், எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும், குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், அதெல்லாம் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். சிம்ம ராசி என்பர்களுக்கு, சிம்ம ராசிக்காரங்களுக்கு அக்கினி ராசி. நீங்கள் உங்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? முதல்ல வாழ்வியல் பரிகாரம் உங்களுக்கு தான் சொல்லணும். இந்த சிம்மராசிக்காரங்க வீட்டில் நான் உண்மையாக சொல்கிறேன், பெண்களாக இருந்தால் அவர்கள் வீட்டில் நீங்கள் விளக்கேற்றுங்கள். எப்படி ஏற்றுறது சார்? காமாட்சி விளக்கு, அதெல்லாம் உங்கள் இஷ்டம். அகல் விளக்குன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? வீட்டில் அதுக்கு பேர் கிளியாஞ்சட்டி விளக்குன்னு பேர். அந்த கிளியாஞ்சட்டி விளக்கில் விளக்கேற்றி நல்லெண்ணெய் ஊற்றி வழிபட்டு பாருங்கள். ஒரு வருஷம் செய்யுங்க, உங்கள் டெவலப்மெண்ட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் கேட்கலாம், சார் அப்போ நாங்கள் காமாட்சி விளக்கில் ஏற்றுனா எங்களுக்கு பெரிய டெவலப்மெண்ட் இல்லையா? கிளியாஞ்சட்டி விளக்கில் ஏற்றுனா தான் நல்லா. அகல் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் இருக்குது அதுக்கு. அதனால் மண் விளக்குன்னு பேர். இந்த மண் விளக்கில் ஏற்றி பாருங்கள். பிருத்திவின்னு பேர். நீங்கள் ஏற்கனவே அக்னி, பெண்கள் சிம்மராசியாக ஒரு வீட்டில் இருந்தால் நீங்கள் விளக்கேற்றுங்க. ஆண்கள் சிம்மராசியாக இருந்தால் நீங்களும் விளக்கேற்றுங்க. இந்த எந்த விளக்கு வச்சுருக்கீங்களோ வச்சுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். வெள்ளி விளக்கு, தங்க விளக்கு, பித்தளை விளக்கு எல்லாம் வச்சுக்கோங்க. ஒரு விளக்கு நீங்கள் ஏற்றி பாருங்கள், குலதெய்வ அனுகிரகம் உங்களை தேடி வரும். இது நம்பர் 1. நம்பர் 2, தென்குடி திட்டைன்னு ஒரு கோயில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? 12 குரு இருக்குது. அற்புதமான திருக்கோயில். தென்குடி திட்டையை வணங்குறவங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு அட்டமத்துக்குடையவன் 12 வந்திருக்காங்க. ராஜ ரகசியங்களை தெரிந்து கொள்ளும் அதிசயங்கள் 8 கூடையவன் 12. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிடும். கல்வியில் பெரிய பெரிய மதிப்பெண் பெற்றவர்களுக்கு நல்ல காலேஜ் கிடச்சிடும். இது எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. முடிஞ்சால் ஒரு தடவை தென்குடி திட்டை என்னும் அற்புதமான திருத்தலம், ராஜகுரு இருக்கக்கூடிய இடங்க, அதெல்லாம் போயிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சிம்மராசிக்கு மிகச்சிறப்பான பலன்கள் 2026. அனைவருக்கும் எளிமையான பரிகாரங்கள். இந்த 12 மாதத்தில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர முடியாதா? 2 மாதத்தில் போயிட்டு வர முடியாதா? ரொம்ப செலவு கம்மியாக இருக்கிற கோயில். அதிகபட்சம் இந்த கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை முடிஞ்சால் ஒரு தேங்காய் பழம் வச்சு சாமி கும்பிட்டு வாங்க. நிஜமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரும். இதுவரை 3 பரிகாரங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலுக்கு நீங்கள் போகலை. வாழ்வியல் பரிகாரம், கோவில் திருத்தலம், இயற்கையான வழிமுறையில் ஏற்படக்கூடிய விமோச்சனங்கள், இதெல்லாம் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த 2026 நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் வருவதற்கு வாழ்த்துவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ். யாராக இருந்தாலும் தாராளமாக கீழே ஸ்க்ரோலில் போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள்.
மீண்டும் சந்திப்போம் நல்ல ஒரு நிகழ்ச்சியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. வணக்கம், வாழ்த்துக்கள்.